Dear students, last video நம்ம urinary systemோட anatomy and physiology பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிட்னியில் எப்படி யூரின் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிசம் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா glomerular filtration, செகண்ட் ஸ்டெப் tubular reabsorption, தேர்டு ஸ்டெப் டியூபுலார் செக்ரீஷன். ஸோ பேசிக்காக கிளாமெருலரில் ஃபில்ட்ரேட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ மீதி பார்ட் ஆஃப் த நெஃப்ரானில் தான் யூரின் வந்து நம்மளுக்கு மாடிஃபை ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நெஃப்ரான். ஸோ யூரினரி சிஸ்டமோட மெயின் பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் நெஃப்ரான். ஸோ இந்த நெஃப்ரானில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இதுதான் அஃபரண்ட் ஆர்டீரியோல். ஸோ இந்த நெஃப்ரான்குள்ளார என்ட்ரியாக இருக்கிறது தான் இந்த அஃபரண்ட் ஆர்டீரியோல். ஸோ எக்ஸிட் ஆகி வர்றது இஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட் வந்து glomerulus. ஸோ இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் glomerular capsule அப்படிங்குவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிப்யூல். ஸோ இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிப்யூலுக்கு அப்புறம் ஹென்லீஸ் லூப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியா வந்து அசெண்டிங் லிம்ப். ஸோ இது அல்டுகெதராக ஹென்லீஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோன்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிப்யூல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் பார்த்திங்கன்னா இதில் தான் கடைசியாக இருக்கக்கூடிய டியூபுலார் செக்ரீஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுதான் வந்து என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். ஸோ அஃபரண்ட் ஆர்டீரியோல், இங்கே எக்ஸிட் ஆகி வர்றது இஃபரண்ட் ஆர்டீரியோல். ஸோ இது இந்த டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸை நம்ம வந்து glomerulus அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து பௌமேன்ஸ் கேப்சியூல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிப்யூல், இது ஹென்லீஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிப்யூல், அதுக்கப்புறம் கலெக்டிங் டிப்யூல், இது கலெக்டிங் டக்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா glomerular filtration. ஸோ இந்த glomerular filtrationல பார்த்திங்கன்னா வாட்டர், அதுக்கப்புறம் solute particles, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இது வந்து glomerular capsule வழியாக நம்மளுக்கு வந்து ரீனல் டிப்யூலில் என்டர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், நம்மளுக்கு உடம்புல என்னென்ன நெசசிட்டி அயான்ஸ் தேவையோ அது எல்லாமே ஃபில்ட்ரேட்லேருந்து வெளியில் வரும். வெளியில் வந்து கேபிலரி பிளட்டில் போய் இது எல்லாமே வந்து இன்ஃப்யூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்டு பார்ட் என்னென்னா டியூபுலார் செக்ரீஷன். ஸோ டியூபுலார் செக்ரீஷனில் வந்து பொட்டாசியம், கிரியேட்டினைன், வேறு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அது எல்லாமே நம்மளுக்கு யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு இந்த டியூபுலார் செக்ரீஷன் ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா glomerular filtration. ஸோ இந்த பார்ட்டில் வந்து என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையான சொல்யூட்ஸ், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஃபில்டர் ஆனது தான் வந்து இந்த டிப்யூல்ஸ்குள்ளார போகும். நெக்ஸ்ட்டு வந்து டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன். இதில் அகெயின் செகண்ட் ஸ்டேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து அக்கர் ஆகும். ஸோ வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் இருக்கோ அந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் வந்து கேபிலரிஸ்குள்ளார இன்ஃப்யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்ட் என்னன்னா செக்ரீஷன். இதில் அன்வான்ட் வேஸ்ட்டு, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இது எல்லாமே டிப்யூல்குள்ளார என்ட்ரி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக யூரினாக நம்ம உடம்புலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னா glomerular filtration. ஸோ இந்த glomerular filtration வந்து பௌமேன்ஸ் கேப்சூல்குள்ளார நடக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அஃபரண்ட் ஆர்டீரியோல்ஸ் தான் பிளட்டை வந்து சப்ளை பண்ணி glomerular கேப்சூல்குள்ளார இருக்கும். ஸோ இதில் நம்ம உடம்புக்கு தேவையான யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் எதெல்லாம் அப்படின்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ், அப்புறம் ரெக்வயர்ட் அயான்ஸ். தேவையில்லாத டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிள் யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் இது எல்லாமே இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ இதில் ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்கும் இந்த பௌமேன்ஸ் கேப்சூல்னால் இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது அஃபரண்ட் ஆர்டீரியோல், இது இஃபரண்ட். ஸோ இந்த பிக்சர்லேயே பார்த்தோம்னா அஃபரண்ட் ஆர்டீரியோலோட டயாமீட்டர் வந்து அதிகமாக இருக்கும், இஃபரண்ட்டோட டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டயாமீட்டர் வேரியேஷனால் இந்த glomerulக்குள்ளார ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் glomerular ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்.
ஸோ இந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 55 mm Hg ப்ரெஷர் வந்து இதுக்குள்ளார பில்டப் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை அப்போஸ் பண்ணுற மாதிரி 2 ப்ரெஷர் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு ப்ரெஷர் என்னென்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து இதில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்து இந்த ப்ரெஷரை டெவலப் பண்ணும். ஸோ அது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா 30 mm Hg இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட், கிளாமெருலாரில் டெவலப் ஆகக்கூடிய ஃபில்ட்ரேட் வந்து ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷருக்கு பேர் ஃபில்ட்ரேட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இது எவ்வளோ இருக்குன்னா 50 mm Hg இருக்கும். ஸோ இந்த 3 ப்ரெஷரும் இந்த கிளாமெருலாருக்குள்ளார எக்ஸர்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா இந்த ஆர்டீரியோல்ஸோட டயாமீட்டர் வேரியேஷனால் கிளாமெருலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இன்னொரு ப்ரெஷர் வந்து பிளட்டுனால் கிரியேட் ஆகிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். மூணாவது ஃபில்ட்ரேட்னால கிரியேட் ஆகிறது ஃபில்ட்ரேட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ 55 mm Hg, 30 mm அண்டு 15 mm Hg. ஸோ இதை ஒரு ஃபார்முலாவை வச்சு பில்ட் பண்ணோன்னா நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர். இது கிளாமெருலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாமெருலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இந்த 2 ஃபில்ட்ரேட் ப்ரெஷர், இந்த 2 ப்ரெஷரும் கிரியேட் ஆகும். கிளாமெருலார் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஃபில்ட்ரேட் ப்ரெஷரும் கிரியேட் ஆகும். ஸோ 55 மைனஸ் 30 ப்ளஸ் 15, அதாவது 55 மைனஸ் 45, 10 mm Hg தான் நம்மளோட நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் தான் கிளாமெருலார் கேப்சியூல்குள்ளார இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா வாட்டர், ஸ்மால் மாலிகுல்ஸ் இது எல்லாமே ஈஸியாக பாஸ் ஆயிரும். பட் பிளட் செல்ஸ், பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ், லார்ஜராக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த கேபிலரிஸ்லேயே ரிமைன் ஆயிரும். ஸோ இந்த ஃபில்ட்ரேட்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், யூரியா இது எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து கிளாமெருலார் ஃபில்ட்ரேட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த கிளாமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 லிட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 2 கிட்னியும் ஜென்ரேட் பண்ணுற ஜிஎஃப்ஆர். ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 180 லிட்டர்ஸ் ஆஃப் கிளாமெருலார் ஃபில்ட்ரேட் இஸ் ஜெனரேட்டட் ஈச் டே பை 2 கிட்னிஸ். ஸோ ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கு 125 ml per minute வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்தா செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷனில் இந்த ஃபில்ட்ரேட் வந்து ரீனல் டிபியூல்ஸ் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸு, ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே செலக்டிவ் அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ செலக்டிவ் அப்சார்ப்ஷன்னா என்னென்ன ரொம்ப வைட்டலான விட்டமின்ஸு, நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே ரீஅப்சார்ப் ஆகும். ஸோ இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலில் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். சில சப்ஸ்டன்ஸ் வந்து பாசிவ் மெக்கானிசம்லாம் ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ சிலதெல்லாம் வந்து ஆக்டிவ்லி டிரான்ஸ்போர்ட்டட் மெக்கானிசம் இருக்கும். ஸோ மேஜராக வாட்டர் பார்த்தா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஹென்லிஸ் லூப்பில் இந்த ஃபில்ட்ரேட் ரீச் ஆகும்போது 60 to 70% ஆஃப் த ஃபில்ட்ரேட் தான் ஹென்லிஸ் லூப்புக்கு ரீச் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர், சோடியம், குளோரைட் இது எல்லாமே ரீஅப்சார்ப் ஆயிரும். ஸோ 15 to 20% ஆஃப் த ஒரிஜினல் ஃபில்ட்ரேட் தான் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலில் ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாமே எஸ்பெஷலி சோடியம் மாலிகுல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது அந்த ஃபில்ட்ரேட் வந்து டைல்யூட்டாக மாறிடும். ஸோ இனிஷியலாக ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலுக்கு வரும்போது என்னென்ன விட்டமின்ஸு, நியூட்ரியன்ஸு, அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே அப்சார்ப் ஆகிடும். ஸோ சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் அப்சார்ப் ஆகும், சிலது பாசிவ், எஸ்பெஷலி வாட்டர் பார்த்தா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ரீஅப்சார்ப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஹென்லிஸ் லூப். ஹென்லிஸ் லூப்புக்கு வரும்போது 60 to 70% ஆஃப் த ஃபில்ட்ரேட் தான் ரீச் ஆகும். ஸோ இதில் வாட்டர், சோடியம் இது எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலில் 15 to 20% ஆஃப் த ஃபில்ட்ரேட் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய சோடியம் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆயிரும். கடைசியில் இந்த ஃபில்ட்ரேட் வந்து ரொம்ப டைல்யூட்டான ஒரு டெக்ஸ்சருக்கு மாறிடும். ஸோ இந்த கலெக்டிங் டக்டோட மெயின் இம்பார்ட்டன்ட் வேலை என்னென்னா வாட்டர் வந்து எவ்வளோ வாட்டர் நம்ம உடம்புக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே ரீஅப்சார்ப் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ரீஅப்சார்ப் ஆகிடும். ஸோ வாட்டர் பார்த்தா ஆஸ்மோசிஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ்,
விட்டமின்ஸ் இது எல்லாமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ரீஅப்சார்ப் ஆயிடும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இது எல்லாமே பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ரீஅப்சார்ப் ஆயிடும். ஸோ வாட்டர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ் வந்து பின்னோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக ரீஅப்சார்ப் ஆயிடும். ஸோ நம்ம இங்கே என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் பின்னோசைட்டோசிஸ், ஆஸ்மாசிஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இதில் என்னென்ன மாலிகுல்ஸ் ரீஅப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸோ இந்த ஸ்லைடில் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ் லைக் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆஸ்மாசிஸ், பின்னோசைட்டோசிஸ் இந்த மெக்கானிசம் என்னென்ன சப்ஸ்டன்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், வாட்டர் வந்து ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக ரீஅப்சார்ப் ஆகுது. ஸ்மால் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் பின்னோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமாகவும், நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயான்ஸ் எல்லாம் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும், நெக்ஸ்ட் நியூட்ரியன்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் ரீஅப்சார்ப் ஆகுது. ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட் வந்து ரொம்ப டைல்யூட் இன் நேச்சராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டியூபுலார் செக்ரீஷன். ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம டாக்ஸிக் வேஸ்டர்ஸ் லைக் கிரியேட்டினின், எக்ஸஸாக இருக்கக்கூடிய H+ அயான்ஸ், K+ அயான்ஸ் இது எல்லாமே ஃபில்ட்ரேட்டில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், K+ அயான் வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே டியூபியூலில் செக்ரீட் ஆயிரும். இதுக்கு பதிலாக Na+ அயான் நம்ம உடம்புக்கு வந்து தேவையான எலக்ட்ரோலைட். ஸோ அது வந்து ரீஅப்சார்ப் ஆயிரும். ஸோ இந்த H+ Na+ இம்பேலன்ஸாக இருந்தது, ஸ்டெபிளைஸ்டாக இல்லை அப்படின்னா ஹைப்பர்கெலிமியா அப்படிங்கிற ஒரு ஃபிசியாலஜிக்கல் கிளினிக்கல் கண்டிஷன் வந்து நம்ம உடம்புல ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான டிஸார்டர். ஸோ ஹைட்ரஜன் ப்ளஸ் அயான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால. ஸோ ட்ரக்ஸு, பென்சிலின், ஆஸ்பிரின் நம்ம ஏதாவது வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம், இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து ஷார்ட் டைம் தான் கிளாமெருலஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேட்டை தான் நம்ம யூரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சில சப்ஸ்டன்சஸ் எல்லாமே செக்ரீஷன் ப்ராசஸ் மூலமாக கிளியர் ஆயிரும். ஸோ டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், மெட்டபாலிக் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து டியூபுலார் ஃபில்ட்ரேட்டில் யூரின் அப்படிங்கிற ஒரு காம்போசிஷனில் இருக்கும். ஸோ இந்த யூரின் தான் வந்து ரொம்ப ஹைப்பர்டானிக் இன் நேச்சராக இருக்குது. ஸோ ஃபைனலி இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலான்னா, ஹியூமன் யூரின் இஸ் யூஸ்வலி ஹைப்பர்டானிக் இன் நேச்சர். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு கிராஃப் சார்ட்டாக போட்டிருக்கு. ஸோ எவ்வளோ இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடோட ஆஸ்மாலிட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எந்த மாதிரி ஃபில்ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ மிக்சுரேஷன் அப்படின்னா, ஸோ நம்ம யூரினேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம், ஸோ அந்த ப்ராசஸஸ் தான் மிக்சுரேஷன். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிட்னிஸ் யூரினை ஜென்ரேட் பண்ணுது. அதுலேருந்து யூரிட்டர் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன் வந்து அந்த யூரினை நம்மளுக்கு பிளாடரில் கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இந்த பிளாடரில் 300 ml ஆஃப் யூரின் வந்து ஸ்டோரேஜ் ஆன உடனே அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர்னால நம்ம யூரினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை மிக்சுரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தேங்க்யூ.